Hi everyone, welcome to Tamil Tech Blend. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் என்னென்னா, ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே என்ன மாதிரி எடிட் பண்ணலாம், என்ன மாதிரி நேவிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ஒரு 2 வீடியோஸில் தனித்தனியாக கவர் பண்ணியிருப்போம். நேவிகேஷன் தனியாக அண்டு செலக்ட் பண்ணுறது தனியாக பார்த்துருப்போம். நேவிகேஷன்னா என்ன சொல்கிறதுனா, இந்த மாதிரி ஒரு செல்லுலேருந்து இந்த ஒரு செல்லு இல்லை மேலேருந்து கீழே இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதே போல் இப்படி செலக்ட் பண்ணுறது எப்படி, சிங்கிள் காலம் எப்படி, சிங்கிள் ரோ எப்படி, இல்லை மொத்தமாக வந்து டேட்டா செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணது மாதிரி ஒரு சிங்கிள் செல்லுக்குள்ளே இந்த நேவிகேஷன் ப்ளஸ் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஒரு சிங்கிள் செல்லு. இந்த சிங்கிள் செல்லுக்குள்ளே எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து எண்டுக்கு, எண்டுலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு, ஸோ அதுபோல் எப்படி இந்த பர்டிகுலர் வேர்டு செலக்ட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது, இல்லை எப்படி நியூவாக வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் இந்த இதில் எப்படின்னா, மெயினானது F2 தான். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ஒர்க் பண்ண போகிறது செல்லுக்குள்ளே, அதுக்கு ஃபஸ்ட்டு F2ங்கிறது எப்போயுமே மெயின். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா எடிட் பண்ணுறதுங்கிறதுக்கு F2 கொடுத்தா மட்டும்தான் செல்லுக்குள்ளே எடிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் இந்த எல்லா ஷார்ட்கட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதோட பர்பஸ் என்ன, ஏன் வந்து நம்ம செல்லுக்குள்ளே எடிட் பண்ணுங்கிறது வந்து ஜஸ்ட் குயிக்காக பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, அது டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். இப்போது நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நான் எண்டில் வந்து ஏதாவது ஒன்று வேர்டிங்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்க வேர்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக மவுஸை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்சரை இங்கே கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஒரு எடிட்டும் பண்ண முடியும். இப்போது வந்து என்னென்னா, இப்போ செலக்ட் ஒன் கேரக்டர் ரைட்டுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். செலக்ட் ஒன் கேரக்டர் டு தி ரைட் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணிவிட்டு டு தி ரைட் சைடுன்னு யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரைட்டுங்கிறது இங்கே இருக்குது, சைடு எண்டில் ஆட் பண்ணால் மறுபடியும் நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இது யூஸ் பண்ணணும், டெலிட் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரைட் சைடுங்கிறத டைப் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. இதை நம்ம மவுஸ் யூசேஜ் இல்லாமல் குயிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த எடிட்ஸ். ஸோ நம்ம இந்த செல்லை ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மவுஸ் மூலமாக டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்டு தான் F2. சிம்பிளாக நீங்கள் வந்து எந்த செல் எடிட் பண்ணணுமோ இங்கே வச்சுட்டு F2 பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அது எடிட் ஆகிடும். ஸோ F2 பட்டன் எங்கே இருக்குன்னு தெரியும், இங்கே இருக்கும் நமக்கு. ஸோ இந்த பட்டனை நான் இந்த செல்லை எடிட் பண்ண போகிறேன் F2 அப்படின்னு கொடுத்தா போதும், அவ்வளோதான், செல் எடிட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே கிளிக் பண்ணி F2 கொடுத்ததுமே எடிட் பண்ணி அந்த கர்சர் அந்த செல்லுக்குள்ளே போயிடும். ஸோ இவ்வளோ தான் எடிட் செல்ஸ். ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம், நம்ம செல்லுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எப்பயுமே F2 யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்கேப். இப்போ நம்ம F2 கொடுக்குறோம், இல்லை எனக்கு எடிட் பண்ண தேவையில்லை, இல்லை நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக இந்த செல்லை விட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மவுஸை வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் அது எக்ஸிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து மவுஸை கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆகிறதுக்கு பதில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ F2 கொடுக்குறேன், எடிட் ஆகிடுச்சு, இல்லை நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன்னா மறுபடியும் எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அந்த இது எக்ஸிட் ஆகிடும். அவ்வளோ எடிட் செல்ஸ் வந்து எடிட் மோடு வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் எடிட் பண்ணுறது. ஒரு செல்லை எடிட் பண்ணுறதுக்கு F2, எடிட் முடித்ததுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு எஸ்கேப். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஒன் கேரக்டர் டு ரைட், ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ. இது என்னென்னா, இப்போது நீங்கள் F2 ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, F2 ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிடுறீங்க. இப்போது இங்கே இருக்கும், இப்போ நீங்கள் மவுஸ் இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி வர்றதுக்கு லெஃப்ட் சைடு ரைட்டு லெஃப்ட்டு எப்போவுமே வந்து நேவிகேஷன் அந்த ரைட் ஆரோ அப் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதான் நேவிகேஷன்ஸ் அண்டு செலக்ட் இந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இதுதான் நான் வீடியோ ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துருப்போம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடு செலக்ட் ஆகும். அதே தான் எடிட் மோடில் எப்படின்னா, F2 ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இப்போது இந்த பக்கம் வர்றதுக்கு லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த எண்டிலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கர்சர் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லுக்குள்ளே பர்டிகுலர் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷிஃப்ட் ரைட் ஆரோ, ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ. சேம் ரைட் சைடு செலக்ட் பண்ணுறதுக்கு ரைட் ஆரோ, லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஆரோ. செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணால் இருக்கலாம் ரீசன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த வேர்டிங் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பட்டன் இருக்கும்ல, நம்ம வந்து இப்போ இங்கே டெலிட் பட்டன் இருக்கும், இங்கே டெலிட் இருக்குது. ஸோ
இந்த மாதிரி எனக்கு இதிலேருந்து இந்த செல்ஸில் இருக்க இந்த வேர்டிங் வேண்டான்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிட்டேன்னா டெலிட் ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து செல்லுக்குள்ளே பேக் ஸ்பேஸ் பட்டன் இருக்கும். பேக் ஸ்பேஸுங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். பேக் ஸ்பேஸ் அது நம்ம வந்து ஐ திங்க் கீழே நம்ம கவர் பண்ணுவோம் வந்தது. ஸோ அதை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 ஷார்ட்கட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். எடிட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட் சைடு செலக்ட் ஆகும். அப்படியே நம்ம வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செலக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான். இப்போ இந்த 2 ஷார்ட்கட் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்குற ஷார்ட்கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டு எப்படி வந்து கண்ட்ரோல் இந்த ரைட் சைடு நேவிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்கிப் ஆகும், அதாவது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு குயிக்காக ஜம்ப் ஆகலாம். அதே போல் தான் எடிட் மோட்லேயும் ஐ மீன் ஒரு செல்லுக்குள்ளே எடிட் பண்ணியிருக்கும் போது அதே தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எடிட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம எடிட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கோம் இல்லை எண்டில் இருக்கோம்னா கண்ட்ரோல், இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் சைடு அப்படியே நான் வந்து போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தெரியும் அந்த கர்சர் மூவ் ஆகுறது. கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்படியே ஒவ்வொரு வேர்டுக்கு முன்னாடி ஜம்ப் ஆகிட்டே போகும். அதே போல் தான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணோம்னா ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேர்டுக்கும் அப்படியே ஜம்ப் பண்ணி போகும். ஸோ இவ்வளோ தான் இந்த 2 ஷார்ட்கட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். யூஸ்வலாக F2 ப்ரெஸ் பண்ணி எடிட் செல்ஸ் கொடுக்காம நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு போகணும்னா ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ, அதே போல் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணோம்னா ரைட் எண்டுக்கு போகும், லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா லெஃப்ட் எண்டு போகும். இது நீங்கள் உங்களுக்கு இந்த பேசிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா எடிட் செல் அதே தான். என்ன ஒரு டேட்டாக்குள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஃபங்க்ஷனை சிங்கிள் செல்லுக்குள்ளே பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய டிஃப்ரெண்ட்டு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக தான் நமக்கு சூஸ் பண்ண முடியும் செலக்ட் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ ஆர் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணணும். என்ன சொல்ல வரேன்னா இப்போ இங்கே இருக்குது இந்த டேட்டா பல்காக வெளியில் ஐ மீன் ஓவரால் டேட்டா நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு காலமாக தான் மூவ் ஆகும். இல்லை எனக்கு ஓவரால் இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் இல்லை ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணோம்னா மொத்தமாக செலக்ட் ஆகும்னு பார்த்துருப்போம். அதே சினாரியா தான் இங்கே. எடிட் பண்ணிட்டோம், நான் ஃப்ரண்ட்டில் இருக்கேன், இந்த எண்டுலேருந்து நான் இந்த எண்டு வரைக்கும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணனா ஒவ்வொரு வேர்டாக அப்படியே மொத்தமாக செலக்ட் ஆகும். நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகும். பட் மொத்தமாக ஒவ்வொரு வேர்டாக செலக்ட் ஆகணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் சைடு ஆரோனா ரைட் சைடு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இல்லை நான் எண்டில் இருக்கேன், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக வந்து நான் செலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இதில் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த அப் ஆரோ டவுன் ஆரோவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணோம்னா என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னா ஹோம் எண்டு பட்டன் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ஈக்குவலானது ஒர்க் ஆகும். இந்த ரெண்டுக்கும் ரைட் ஆரோ யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான், அதை ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு இது முடிஞ்சுது. இது என்னென்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒன்ஸ் ஜம்ப் ஆகும். அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணோன்னா ரைட் சைடு செலக்ட் ஆகும், லெஃப்ட் சைடு பட்டன்னா லெஃப்ட் சைடு செலக்ட் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹோம் பட்டன் எண்ட் பட்டனோட யூசேஜ். இந்த F2க்குள்ளே ஐ மீன் எடிட் செல்லுக்குள்ளே என்ன யூசேஜ். ஸோ நான் இதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இப்போ இந்த மாதிரி பல்க் டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப் ஆரோ டவுன் ஆரோ லெஃப்ட்டு ரைட்டு 4 ஆரோவுமே யூஸ் ஆகும். பட் செல்லுக்குள்ளே நீங்கள் வந்து மோஸ்ட்லி லெஃப்ட்டு ரைட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் டாப் அண்ட் அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா இந்த செல்லோட ஃப்ரண்ட்டுக்கும் செல்லோட எண்டுக்கும் மூவ் ஆகும். ஸோ அப் ஆரோ டவுன் ஆரோவும் இந்த ஹோமும் எண்டும் இந்த பர்டிகுலர் எடிட் செல்லுக்கு மட்டும் சேமாக ஒர்க் ஆகும். பட் நார்மலாக ஒர்க் பண்ணும்போது ஹோம்னா வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது ஒரு ரோவோட ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு ஹோம் பட்டன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹோம் ப்ரெஸ் பண்ணால் அந்த ரோவோட ஃப்ரண்ட் செல்லுக்கு போகும். எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா கண்ட்ரோல் எண்டு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஹோம் பட்டன் எண்டு பட்டனோட யூசேஜ் பார்த்துருப்போம். பட் ஒரு செல்லுக்குள்ளே அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுனா அப்படியே கொஞ்சம் சேம் கான்செப்ட் தான். ஃப்ரண்ட்டு அண்டு எண்டு இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து F2 ப்ரெஸ் பண்ணுறீங்க, எடிட் ஆகிடுச்சு.
ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், ஃப்ரண்ட்டுக்கு போயிடுச்சு. எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த செல்லோட எண்டுக்கு வந்துடுச்சு. சிம்பிள், சேம் ஃபங்க்ஷன் தான். பட் இது என்ன ஓவரால் டேட்டாவில் ஒர்க் ஆகிறது, இங்கே நம்ம வந்து வித்தின் ஏ சிங்கிள் செல்லுக்குள்ளே ஒர்க் ஆகுது. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இந்த எடிட் செல்லுக்குள்ளே மட்டும் இந்த 2 ஆரோவும் ஹோம் பட்டன் எண்டு பட்டன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். நார்மலாக வெளியில் இப்படி வச்சு ஒர்க் பண்ணும்போது அப்னா மேலே போகும், டவுன்னா கீழே போகும்னு பார்த்துருக்கோம். பட் இந்த எடிட் பண்ணுற செல்லுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா F2 கொடுத்துட்டு நான் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன்னா ஹோம் மாதிரி, அதாவது அந்த செல்லோட ஃபஸ்ட்டுக்கு போகும். டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எண்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ஹோம் பட்டன் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், எண்டு பட்டன் ஹோம் எண்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப் அண்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு எண்டுக்கு வந்து நம்ம வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஓவராலாக ஒரு செல்லில் இப்போ ஷிஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து செலக்ட் ஆகும்னு பார்த்துருப்போம். அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக செலக்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். பட் எனக்கு ஓவரால் செல்லையுமே செலக்ட் பண்ணணும், எல்லா வேர்டையும் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் தான் ஷிஃப்ட் ஹோம் ஷிஃப்ட் எண்டு. இப்போது நம்ம இங்கே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கோம், எனக்கு எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகணும்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்டு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நமக்கு தேவைப்பட போதோ டெலீட் பண்ணுற போகிறோமா, இல்லை காப்பி பண்ண போகிறோமா, இப்படி காப்பி பண்ணி இந்த செல்லில் போட போகிறோமா, இல்லை மொத்தமாக செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறது நம்ம வந்து ரெண்டாவது பண்ணிக்கலாம். பட் மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது ஷிஃப்ட் எண்டு கொடுத்துப்போம். அதே போல் இப்போ நம்ம எண்டில் இருக்கோம், ஃப்ரண்ட்டில் இருந்தால் காப்பி பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம F2 கொடுத்ததுமே எப்போயுமே அந்த செல்லு எங்கே எடிட் ஆகும்னா லாஸ்ட்டு செல்லுலேருந்து தான் எடிட் ஆகும். இந்த கர்சர் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம F2 கொடுக்கும்போது நம்ம மவுஸ் வச்சு கிளிக் பண்ணும்போது எங்கே வச்சு கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல எடிட் ஆகும். பட் F2 ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது ஆல்வேஸ் கர்சர் எண்டில் தான் இருக்கும். ஸோ எண்டில் இருக்கும் போது நான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு தான் இப்படி வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் இங்கே இருக்கும் போதே எப்படி இந்த செல்லை காப்பி பண்ணுறது அப்படிங்கிறக்காண்டி தான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு காப்பி பண்ணணும். அப்படின்னா சிம்பிள், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ரைட் சைடு போய் பார்த்தோம். அதே போல் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் காப்பி ஆகும். அதே போல் தான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் ஆர் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு தான் இந்த 2 ஷார்ட்கட். ஸோ இதுவும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன நம்ம எடிட் செல்குள்ளே பண்ணலான்னா, இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம், எனக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு இல்லை பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் நான் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த 3 ஷார்ட்கட்ஸ். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கலாம். F2 ப்ரெஸ் பண்ணுறோம், இப்போ எனக்கு வந்து இந்த வேர்டு எதுவுமே எனக்கு வேண்டாம், ஐ மீன் சைடுங்கிற வேர்டு வேண்டாம். அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் ஸ்பேஸ், ஸோ பேக் ஸ்பேஸ் டெலீட் 2 யூஸ் பண்ண போகிறோம். பேக் ஸ்பேஸ் இங்கே இருக்குது, டெலீட் பட்டன் இங்கே இருக்குது. ஸோ எடிட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த சைடுங்கிறது மட்டும் வேணும்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக பேக் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, இந்த பேக் ஸ்பேஸுங்கிறது என்னென்னா இதுக்கு பின்னாடி ரிவர்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் டெலீட் பண்ணுறதுக்கு பேக் ஸ்பேஸ். டெலீட்டுங்கிறது எப்படின்னா கர்சருக்கு முன்னாடி இருக்கிறது, முன்னாடி இந்த சென்ஸ் கர்சருக்கு அப்புறம். இப்போது இங்கே கர்சர் இருக்குன்னா கர்சருக்கு லெஃப்ட் சைடு டெலீட் பண்ணோம்னா பேக் ஸ்பேஸ், கர்சருக்கு ரைட் சைடு டெலீட் பண்ணோம்னா டெலீட். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாக டெலீட் பண்ணால் டெலீட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக டெலீட் ஆகும். இல்லை இந்த எண்டில் இருக்க எதுவுமே எனக்கு வேணும்னா டெலீட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக அது வந்து குயிக்காக டெலீட் பண்ணிடும். அதே போல் தான் இப்போது எனக்கு கர்சருக்கு இந்த பக்கம் இருக்கிறது வேண்டாம் அப்படின்னா பேக் ஸ்பேஸ், நீங்கள் ஒவ்வொரு டைமாக டைப் பண்ண சிங்கிள் டெக்ஸ்ட்டாக டெலீட் ஆகும். இல்லை மொத்தமாக டெலீட் பண்ணோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 2லேருந்து இந்த பக்கம் மட்டும்தான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஸோ இந்த 2க்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் பேக் ஸ்பேஸ் அண்டு டெலீட். அடுத்து கண்ட்ரோல் டெலீட். இது எப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த எண்டில் இருக்க எல்லாமே டெலீட் ஆகணும். அது வந்து நம்ம டெலீட் பட்டன் இல்லாமல் சிங்கிள் ஷாட், அதாவது ஒரே டைமில் எப்படி டெலீட் பண்ணுறதுங்கிறது தான் கண்ட்ரோல் டெலீட். இப்போ நீங்கள் இங்கே கர்சரை வச்சுட்டு F2 கொடுத்துட்டு எனக்கு இங்கே வரணுன்னா நீங்கள் கண்ட்ரோல் லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிக்கங்க, குயிக்காக இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டெலீட் கொடுத்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட்டில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். அதே போல் நீங்கள் வந்து இங்கே நம்ம இருக்கோம்,
ரைட் சைடு போடணும்னா கண்ட்ரோல் ரைட் ஆரோ, லெஃப்ட்னா லெஃப்ட் ஆரோ. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணி பார்த்து பழகிக்கிங்க, அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டோம். எனக்கு இந்த 2வது வேர்டுலேருந்து எதுவுமே வேணான்னா கண்ட்ரோல் டெலிட் கொடுத்துட்டேன். அப்படியே ஒரு என்டர் பட்டன், என்டர் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நமக்கு வந்து இந்த எடிட் மோடு எக்ஸிட் ஆகிடும். ஸோ இன்னொன்று நம்ம சொல்லியிருப்போம், எக்ஸிட் ஆகிறதுக்கு எஸ்கேப் யூஸ் பண்ணலாம், ஏன் என்ட்ரு யூஸ் பண்ணணுன்னு. எஸ்கேப் கொடுத்தா என்ன நடக்கும் பார்த்துங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு இது எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகாமல் அப்படியே ரிவர்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாமல் இப்படி எடிட் பண்ணி பார்த்துட்டு எஸ்கேப் கொடுத்தோம்னா ஓகே. பட் நம்ம ஏதாச்சும் ஒரு மைனர் சேஞ்சஸ் பண்ணுறோம், இதை டெலிட் பண்ணுறோம், இல்லை இந்த மாதிரி டெலிட் பண்ணுறோம், இப்படி ஏதாவது டெலிட் பண்ணுறோன்னா எஸ்கேப் கொடுத்தோம்னா அந்த டெலிட் வந்து சேவ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்கேப் கொடுத்துட்டேன் மறுபடியும் ரிவர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஏதாச்சும் சிங்கிள் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சிம்பிள் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸும் சேவ் ஆயிரும், அப்படியே அந்த எடிட் மோட் விட்டும் எக்ஸிட் ஆகிடும். ஓகே, இந்த செஷனோட லாஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர். ஒன்றும் இல்லை, இப்போது எனக்கு நார்மலாக டேட்டாவில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து இப்போ 121 ரோவில் இருக்கேன். நான் இங்கே வந்து ஏதாச்சும் டேட்டா என்ட்ரு பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கரெக்டுங்களா? அதே போல் தான் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நெக்ஸ்ட் ரோக்கு போகிறோம். பட் எனக்கு இந்த சிங்கிள் செல்லுக்குள்ளே எப்படி அடுத்த, அதாவது கீழே இப்போ வந்து இது ஒரு ரோவாக இருக்குது, இதே இதுக்குள்ளே நான் இன்னொரு சென்டென்ஸ் டைப் பண்ணணும். பட் இப்படி கண்டினியூவாக நான் டைப் பண்ணக்கூடாது, எனக்கு கீழே வரணும். அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆல்ட் என்டர். என்ன பண்ணணுன்னா F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் என்டர், ஆல்ட்டும் என்டரும், ஆல்ட்டு ப்ளஸ் என்டர் அது ரெண்டையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரோக்கு போகலாம். அதாவது வித்தின் செல்லுக்குள்ளே அதுக்கு கீழே போகலாம். எப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் கீழே போனால் ஆல்ட் என்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு முடிஞ்சு நம்ம எடிட் பண்ணுறோன்னா என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோன்னா எக்ஸிட் ஆயிரும். நம்ம சேஞ்சஸ் பண்ணது ஒவ்வொரு சென்டென்ஸ் மாதிரி, அதாவது தனித்தனி சென்டென்ஸ் மாதிரி கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு டேட்டா என்ட்ரு பண்ணுறோம், இல்லை 1 2 இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைஸாக நம்ம வந்து ஏதாச்சும் என்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட், 2வது பாயிண்ட்டுன்னு போட்டு கீழே வந்து தானே எழுதணும். ஏன்னா 1 2 இப்படி தனித்தனியாக இப்போ நம்ம வந்து இங்கேயே இப்படி என்ட்ரு பண்ணோன்னா அது வந்து ஒரு வியூ நல்லா இருக்காது, அதாவது ஒரு விசிபிலிட்டிக்கு பார்க்கும்போது நீட்டாக இருக்காது. அதுக்காக தான் என்னென்னா இங்கே வச்சுட்டு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடும். அதே போல் அடுத்த ரோக்கு பண்ணால் இங்கே வச்சுட்டு ஆல்ட் என்டர். நம்ம எங்கே வச்சு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது வந்து அடுத்த சென்டென்ஸ், அதாவது அடுத்த லைனாக வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, எனக்கு இதையே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸாக நான் கீழே கொண்டு போகணுன்னா இங்கே கர்சர் வச்சு ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா அது கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் எங்கே வச்சு நம்ம ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறோமோ அது நெக்ஸ்ட்டு லைனாக கீழே இன்செர்ட் ஆகிரும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் ஆல்ட் என்டர். ஓகே வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஒரு செல்லுக்குள்ளே, சிங்கிள் செல்லுக்குள்ளே எடிட் பண்ணிவிட்டு எப்படி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் ஆகிறது, அதுபோல் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி காப்பி பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் லெஃப்ட் சைடு டெலிட் பண்ணணுன்னா பேக் ஸ்பேஸு, கர்சருக்கு ரைட் சைடு இருக்க டெலிட் பண்ணால் டெலிட்டு, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம். ஆல்ட் என்டருங்கிறது ஒரு செல்லுக்குள்ளே நெக்ஸ்ட்டு லைனை எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ட் என்டர். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு டம்மி எக்ஸல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஷார்ட்கட் கவர் பண்ணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். பாய் வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.